ஹாய், நான் முனீஸ். இப்போ நாம் 6 மாதத்துக்கு மேலான குழந்தைங்களுக்கு சத்து மாவு அரைச்சி எப்படி ஸ்டாக் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாவில் செய்கிற கூழை 6 மாதத்துலேருந்து 3 வயசு வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம எல்லா பொருளும் எந்த கப்பால் அளக்குறோமோ அந்த கப்பில் பாதி கப் இருக்கிற மாதிரி நட்ஸ் எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி பாதாம், பிஸ்தா, முந்திரி 3 நட்ஸும் அந்த கப்பில் பாதி அளவு இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ நாம் இதை வறுக்கிறதுக்கு 1-2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ஒரு பேனில் மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே எல்லாத்தையுமே வச்சு வறுத்து எடுத்துக்கணும். இந்த நட்ஸ் எல்லாம் வறுபட்டதுக்கப்புறமா 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொடுக்க போகிறீங்க, 6 மாதம்தான் ஆகுது அப்படின்னா ஏலக்காய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது கூட 1 கப் அளவு ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். 1/2 கப் அளவு நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். 1 கப் அளவு ஓட்ஸ் எடுத்து அதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஓட்ஸ் எந்த அளவுக்கு வறுக்கணுன்னா, கையில் எடுத்து நொறுக்குனா கொஞ்சம் மாவு மாதிரி உடஞ்சி வரணும், அந்தளவுக்கு வறுப்பட்டால் போதும். ஒன்றா வறுத்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சு சைடில் ஆற வச்சுக்கலாம். 1/2 கப் நட்ஸுக்கு 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும். பொட்டுக்கடலை சேர்த்து அதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்து சைடில் ஆற வச்சுக்கலாம். இது கூட 1 கப் அவல் எடுத்து அதையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஆற வச்சு அதுக்கப்புறமா மிக்சியில் அரைக்க போகிறோம். மிக்சியில் அரைக்கும்போது ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை, அவல், ஓட்ஸ் இது 3ஐயும் தனியாக அரைச்சி பவுடராக எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக நட்ஸ் அரைக்கணும். ஏன்னா நட்ஸில் கொஞ்சமாக அந்த ஆல்மண்ட்லலாம் எண்ணெய் பசை வர மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் சேர்த்து அரைக்கும்போது ஸ்டெக் ஆகும், நெருன்னு வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையுமே நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நட்ஸை கடைசியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நட்ஸ் கம்மியான குவான்டிட்டியில் இருந்தனால அதை சின்ன ஜாடியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதையும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். அதாவது அந்த ஈரப்பதம் தெரியாத அளவுக்கு நல்லா ஆற வச்சிடணும். இந்த நட்ஸில் ஈரப்பதம் இருக்கும், ஆனால் இந்த பவுடரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அது நல்லா ஆறிடும். நல்லா உதிர்ந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு ஜாடியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதை கூல் பண்ணும்போது 6 மாதத்துலேருந்து 1 வயசு வரை சுடுதண்ணியில் கூழ் செஞ்சு கொடுக்கலாம். 1 வயசுக்கு மேலே பால்லையும் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க எந்த பதத்தில், அதாவது லிக்யூடாக சாப்பிட்றாங்களா கெட்டியாக சாப்பிட்றாங்களான்னு பார்த்துட்டு அந்த பதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை கூல் பண்ணி கொடுக்கலாம்.